அப்பாவும் தியாகராஜ பாகவதரும் ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரே ஒரு படம் தான் பண்ணாங்க. ஏன்னா அப்பாவுடைய தமிழ் வீச்சை பார்த்துட்டு என் படத்தில் அவருடைய பாட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்டு மாடர்ன் தியேட்டர்ஸ்ல இருந்து அப்பாவை கூப்பிட்டு வர்றாரு தியாகராஜ பாகவதர். பர்மிஷன் வாங்கி அப்ப மாதச்சம்பளத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. மாடர்ன் தியேட்டர்ஸ் இருந்து வெளியில வர முடியாதுங்கிற ஒரு சூழல்ல அப்பாவை வந்து ராமநாத ஐயர் சொல்லி போய் தியாகராஜ பாகவதர் பாட்டு எழுதி கொடுங்க அமரகவின்னு ஒரு படம். அப்பதான் பாட்டு எழுதினாரு. அதுக்கு அதுல இருந்து அப்பான்னா அவருக்கு அவ்வளவு ஒரு உயிர். காதலே கனவு என்னும் கவிதை தன்னை வாழ்நாளில் ஓர் முறை பாடியே உறங்கிடுவேன் உண்மடியில். அது அது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறாரு. ஸோ இந்த பாட்டை நீங்க கேட்குறப்ப அப்படியே ஏதோ நீங்க அந்த கேரக்டரா மாறுற மாதிரி ஒரு உணர்வு அது ஏற்படுத்துது சார் அந்த பாட்டு. அந்த மாதிரி இந்த பாட்டு இந்த சீக்வன்ஸ் வந்து என்னால மறக்க முடியாது. அவர் எழுதிட்டு போயிட்டாரு. அப்பா உயிரோட இருக்கிறப்ப செத்துட்டான்றப்பதான் எனக்கு இன்னும் ரொம்ப கோவம் வந்தது அந்த டைம்ல. இந்த ரகரம் இல்லாம கேஎஸ்ஜி அவர்கள், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பாட்டு வந்து சொன்னாங்க, ரகரம் இல்லாம ஒரு பாட்டு வேணும். அந்த சுச்சுவேஷன் என்னன்னா அவர் வாழ்க்கையில பொருந்தி போற ஒரு சுச்சுவேஷன். அந்த அம்மா டோன்ட் கேர் மாஸ்டர் கதைப்படி வாழ்க்கையில அப்படித்தான். அதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. இதுதான் சுச்சுவேஷன். இப்போ வந்து பாட்டு எழுத இவர் கேட்கிறாரு. அப்ப முதல்ல மறுதளிச்சு வேண்டாம் நான் எழுதல வேற யாராவது வச்சு எழுதிங்கன்றாரு. இல்லைன்னா நீங்க தான் எழுதி கொடுக்கணும்ட்டு. சரி எழுதி கொடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி எழுதி தரேன்ட்டாரு. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம். இந்த பாட்டு எங்க அம்மாவுக்காகவே அப்பா எழுதின பாட்டு சார். இந்த பாட்டை எழுதி கொடுத்துட்டு பணம் வாங்காம ஊருக்கு வந்துட்டாரு. அதான் சரி. இந்த பாட்டுல அவர் என்ன சொல்லுவாருன்னா அட்வைஸ் பண்ணுவாரு. மாட்டுக்கு சொல்ற மாதிரி மனுஷனுக்கு சொல்லுவாரு. நீங்க டைரக்டா நம்ம சொன்னோம்னா கோச்சிப்பா. காட்டு மல்லி பூத்தி இருக்க காவல்காரன் பார்த்து இருக்க ஆட்டம் போட்டு மயிலக்கால தோட்டமே பாக்குறாரு சொல்லிட்டு மாட்டுக்கார வேலை மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா அங்க மாட்டுக்கார வேலைன்னு வச்சாருங்க. ஆமா இது பட்டி தொட்டியில பிரபலமான ஒரு வார்த்தை. மாட்டுக்கார வேலைன்னு கிராமத்து ஜனங்களுக்கு அவங்க பாஷையில நீங்க பாடிட்டீங்கன்னு வச்சுங்க சார், அவங்க கொண்டாடி தீர்த்துருவாங்க சார். ஐயா மருதகாசி ஐயாவா சமரசம் உலகவும் விடுமேன்னு பாட்டி நீ ஐயா கடைசியில நீயே அந்த இடத்துக்கு வந்துட்டீ ஐயா அப்படின்னு சொல்லி அழுகுறாரு சார். அதனால நான் எனக்கு வைக்க முடியல சார். என்னால அப்படியே கலங்கி போயிட்டேன். அந்த அவருடைய பாடல் வந்து எங்க வந்து நிக்குது பாருங்க சார். ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயம், ஒரு திரை உலகம் செய்ய வேண்டிய விஷயம் சார். எதுக்கு ஒரு முன்னெடுப்பு இருக்கணும் இல்லைங்களா? முன்னெடுப்பு இருந்தால் அது நடக்கும். நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க இதை. என் தந்தையாரை பேசுறப்ப எல்லாரையும் பேச வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தை அவங்கள பத்தி நான் சொல்லிக்கிறதுல எனக்கு வந்து நான் ஒரு ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். கொடுத்து வச்சவரு. ஆமா இப்போ அதே ஐயா ஒரு நிகழ்வு உங்களுக்கு இந்த மல்லிகான்ற படம் வந்து என் என்ன அலைகள் பின்னாடி இழுத்து புரட்டி போடுது சார். தியாகராஜ பாகவதர் சொன்ன உடனே தியாகராஜ பாகவதர் வந்து கதாநாயகன் நடிச்சிருக்காரு ஒரு காலத்தில் வள்ளி திருமணம். அதை பிற்காலத்தில் சிவாஜி ஐயா வச்சு படம் எடுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு யோசனை வருது, நாரதர் வேஷத்துக்கு யாரை போடலாம் அப்படின்ட்டு. அப்போ தியாகராஜ பாகவதர் வந்து எல்லாம் சினிமாவில் நடிக்கலை. அப்போ வந்து எல்லோரும் டிசைட் பண்ணுறாங்க, அதாவது இவங்க பேசிக்கிறாங்க, டிசைட் பண்ணுறதெல்லாம் முடியாது, தியாகராஜ பாகவதர் பண்ண இந்த ரோல் ரொம்ப பிரமாதமாக இருக்குண்ணே அப்படின்னு பேசிக்கிறாங்க. பேசி முடித்ததுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பாவும் தியாகராஜ பாகவதரும் ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரே ஒரு படம் தான் பண்ணாங்க. ஏன்னா அப்பாவுடைய தமிழ் வீச்சை பார்த்துட்டு என் படத்தில் அவருடைய பாட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்டு மாடர்ன் தியேட்டர்ஸ்லேருந்து அப்பாவை கூப்பிட்டு வர்றாரு தியாகராஜ பாகவதர். பர்மிஷன் வாங்கி அப்போ மாதச்சம்பளத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து அங்கேருந்து யாரும் மாடர்ன் தியேட்டர்ஸ்லேருந்து வெளியில் வர முடியாதுங்கிற ஒரு சூழலில் அப்பாவை வந்து ராமநாத ஐயர் சொல்லி டிஆர்எஸ் நீங்கள் போய் தியாகராஜ பாகவதர் பாட்டு எழுதி கொடுங்க அமரகவின்னு ஒரு படம். அப்பா தான் பாட்டு எழுதினார் அதுக்கு. அதுலேருந்து அப்பான்னா அவருக்கு அவ்வளோ ஒரு உயிர். இவராக விரும்பி அவரை கூப்பிட்றாரு அங்கேருந்து. அப்போ பாருங்கள், அவருக்கு வந்து உடுமலையாரை தவிர வேறு யாரும் பாபநாசம் சிவன் எழுதணும். அது ஒரு 4 கூட்டணி. அது பாபநாசம் சிவன், தியாகராஜ பாகவதர், இசை ராமநாத ஐயர், இந்த பக்கம் என்எஸ் கிருஷ்ணன். இவங்க 4 பேரும் எந்த படத்துலையும் இருப்பாங்க. அப்படி ஒரு கூட்டணியில் முதல் முறையாக மருதகாசி வந்து பிரமாதமாக பாட்டு கூப்பிட்ட நேரம். அப்போ சார் இப்போ இவங்க முடிவு பண்ணுறாங்க. முடிவுன்னா இவங்க பேசிக்கிறாங்க. அப்போ நான் எங்கே இருக்காருன்னு நான் பார்த்து பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் போய் சந்திக்க போகிறாங்க. போகிறப்ப சார் அப்போல்லாம் சினிமாலாம் வேண்டாம், அவருக்கு ஒரு வெறுமை வந்துடுச்சு மனசில். ஆமாம், அந்த கோர்ட்டு கேஸு வெளியில் வந்தால் உலகம் மாறி போச்சு சார். என்எஸ்கே அவர்களும் தியாகராஜ பாகவதரும் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வரப்போ சினிமாவோட ஷேப்பே மாறி போச்சு.
50 பாட்டு 40 பாட்டு பாடினாதான் ஹீரோவா இருக்குங்கிற ஒரு நிலைமையெல்லாம் மாறி சினிமா அடுத்த கட்டத்துக்கு நடந்து மக்கள் தலைவன் கையிலையும் நடிகர் தலைவன் கையிலையும் இது ஒரு பாட்டையில் போயிட்டு இருக்கு. இப்போ என்ட்ரி ஆகணும், மறுபடியும் நிறுத்தமா செட் ஆகலை. அது உலக ரசனையெல்லாம் சார் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும், ரசனையை நீங்கள் மாற விடாமல் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு நீங்கள் கிங்கு. ரசனை மாறி போச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் எவ்வளோ கிங்காக இருந்தாலும் ஆட்சி வேற கையில். கரெக்ட். இதுதான் உலக யதார்த்தம். சூப்பர். இது வந்து அங்கே மாறிடுச்சு சார். திரையுலக போக்கு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால தான் அப்பா சொல்லுவாங்க, இந்த திரையுலகம் போகிறப்ப அது போக்கில் நீ போகணும். அது என்ன விரும்புது, அது என்ன விரும்புதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன விரும்புகிறாங்கிறத அதில் நைஸாக கலந்து கொடுக்கணும் அப்படின்பாரு. அது மாதிரி சார் இப்போது இவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்ததுனால ஒதுங்கிட்டார். கடன் தொல்லை பிரச்சனை, உடல் தொல்லை இப்படிலாம் இருக்கிறப்ப போயிருக்காரு. எங்கேயோ ஒரு ஊர் சொன்னாங்க சார், அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் இவங்க படுத்து உறங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதாவது அங்கே யாரோ அவங்க யார் உறங்கிட்டு இருக்காங்க, பாகவதர் ஒரு கட்டில் வெளியில் போட்டுக்கிட்டு கிராமங்களில் வெளியில் போட்டு படுத்து உறங்குவாங்களா, அது மாதிரி இருக்கார். இவர் போயிருக்கார். அப்பா போய் அவரை சந்திக்கிறார். சந்தித்து பேசுகிறாங்க. அவரோட யாரும் இன்னொருத்தரும் போனாங்கன்னாங்க. போய் வாங்க தம்பி எப்படி இருக்கீங்க அப்படின்னு இருக்கிறது. கண் அப்போ மங்களாக இருக்கும். சரி கண் பார்வை கொஞ்சம் மங்களாக தெரியுதுட்டு. அப்போ வந்து கேட்குறாங்க, அப்பா ஐயா இந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னு, இந்த மாதிரி வள்ளி திருமணம் ஸ்ரீவல்லியன் படம் எடுக்கிறோம் அப்படின்னு, அதில் நீங்கள் நடிக்கணும். யார், முருகனாவா? அப்போ சொல்கிறாங்க, இல்லைங்க ஐயா. ஓ அப்படியா, வேறு என்ன வேஷத்துக்கு அப்படின்னாரு. உள்ள ஐயா இந்த மாதிரி நாரதர் வேடத்துக்கு அப்படின்ட்டுக்கிறாரு. முருகனா யார் நடிக்கிறா? சிவாஜி நடிக்கிறார். ஓ நாடகத்து வருது ஐயா, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் ஐயா. தம்பி நான் இந்த முடியை நான் வேணும்ன்ட்டு நான் வளர்த்தெல்லாம் வைக்கல, தானாக வளர்ந்தபடியே வந்து இப்போ வந்து ஒரு உலகம் பூரா பாகவதர் கிராப்புன்னு உலகம் பூரா ஃபேமஸ் ஆச்சு. இனிமேல் இந்த பணத்துக்காக இந்த முடியை தூக்கி நான் மேலே கொண்ட போடணுமா? கிங்கு சார், சிங்கம் தான் சார். கண்ணில் தண்ணி மல்க சொல்கிறாரு. என்ன ஒரு வாழ்க்கை, தன்மான சிங்கப்பா அவர். எப்படி இருந்தாலும் நான் அப்படித்தான், நான் ஹீரோ தான் அப்படின்னு இருந்த மனுஷன் அதை தூக்கி நான் கொண்டு போடணுமா அப்படின்ட்டாருப்பா அப்படின்னாரு. இப்போ நம்ம கதைக்கு வரேன். மல்லிகாவில் இந்த பாட்டை பார்க்குறப்பெல்லாம் மறக்க முடியாது. அதில் சொல்கிறாரு, காதலே கனவு என்னும் கவிதை தன்னை வாழ்நாளில் ஓர் முறை பாடியே உறங்கிடுவேன் உண்மடிகள்னாரு. அது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறாரு. ஸோ இந்த பாட்டை நீங்கள் கேட்குறப்ப அப்படியே ஏதோ நீங்கள் அந்த கேரக்டராக மாறுற மாதிரி ஒரு உணர்வை அது ஏற்படுத்திடும் சார் இந்த பாட்டு. அந்த மாதிரி இந்த பாட்டு இந்த சீக்வன்ஸ் வந்து என்னால் மறக்க முடியாது. அவர் எழுதிட்டு போயிட்டார். அப்பா உயிரோடு இருக்கிறப்ப செத்துட்டான்றப்ப தான் எனக்கு இன்னும் ரொம்ப கோவம் வந்தது அந்த டைமில். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர்கள் ரசித்த அந்த பாடல் வந்து மறக்க முடியாது சார். பாட சொல்லுங்கள், முதல் வரி சொல்லுங்கள். வருவேன் நான் உனது மாளிகையின் வாசலுக்கு, ஏனோ அவசரமே என்னை இழைக்கும் வானுலகேன்னார். உலகிலேயே மிகச்சிறந்த மொழி தமிழ் மொழி. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழில் லா என்பது மிகச்சிறப்புக்குரியது. இது எனக்கே இவ்வளவு தெரியுத, மருதகாசிக்கு தெரியாமல் பட்டிருக்கும். அப்படிப்பட்ட லா இவர்கிட்ட என்ன துணிச்சல் இருந்தா 1000 ரூபாய் படத்தில் அந்த படத்தோட டைரக்டர் வந்து எனக்கு லா வராம வார்த்தைகளை கொண்ட தமிழ் பாட்டோட கொடுத்து அவருக்கு என்ன துணிச்சல் இருந்தா இவர்கிட்ட கேட்பாரு. இவருக்கு எவ்வளவு பொறுமை இருந்தா அதையும் கொடுப்பாரு. அதை பற்றி சொல்லுங்க ஐயா. இப்போ நீங்கள் இந்த 1000 ரூபாய் படத்தை பற்றி கேட்கறதுனால அதில் ஒரு சம்பவமும் இருக்குது. அதில் வந்து சாவித்திரி அம்மா வந்து ரூரல் பீப்புள், அவங்களுக்கு ழகரம் வராமல் பேசக்கூடியவங்க சென்னை தமிழ் பேசக்கூடாது. சென்னை தமிழ்னா அது இதை குறைச்சல் இல்லை சார். ஒவ்வொரு ஏரியாவில் நீங்கள் வந்து திருநெல்வேலி தமிழை வந்து எப்படி வசதியாக சொல்கிறோம், அது வந்து மதுரை தமிழ் எவ்வளோ வசதியாக சொல்கிறோம், ஒவ்வொரு ஊர் தஞ்சை தமிழை வசதியாக சொல்கிறோம். அது மாதிரி சென்னை தமிழ் வசதி தான் அவங்களுக்கு. அது எந்த காலத்துலேயும் அது இது கிடையாது. அதுலேயும் பல சிறப்புகள் இருக்குது சென்னை தமிழில். அதாவது இந்த ழகரம் இல்லாமல் கேஎஸ்ஜி அவர்கள், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அப்பாட்ட வந்து சொன்னாங்க, ழகரம் இல்லாமல் ஒரு பாட்டு வேணும். நான் அந்த சுச்சுவேஷன் என்னென்னா அவர் வாழ்க்கையில் பொருந்தி போகிற ஒரு சுச்சுவேஷன். அந்த அம்மா டோன்ட் கேர் மாஸ்டர், கதைப்படி வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஏன் அதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. நான் கடைசி காலத்தில் அவங்கள சந்திச்சிருக்கேன். சரி, அவங்க வந்து அந்த கேரக்டர் வந்து எதை பற்றியுமே கவலைப்படாமல்
டோன்ட் கேர் மாஸ்டர், அவ்வளோதான். இதுதான் சுச்சுவேஷனு. ழகனை வரக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஆட்டம் ஆடி பாடுற மாதிரி எழுதணும் அப்படின்ட்டு. இது ஒரு பக்கம் சுச்சுவேஷன் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ அப்பாவோட சுச்சுவேஷனுக்கு நான் வரேன். இப்போ வந்து பாட்டு எழுத இவர் கேட்குறாரு. கேட்ட உடனே அப்பா முதல்ல மறுதளிச்சு, வேண்டாம் நான் எழுதலை, வேறு யாராவது வச்சு எழுதிங்கன்றாரு. இல்லைண்ணா நீங்கள் தான் எழுதி கொடுக்கணுன்ட்டு கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களும் கம்பல் பண்ணி சொல்கிறதுனால எழுதலான்ட்டு, சரி எழுதி கொடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி எழுதி தரேன்ட்டார். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம். ஏன்னா நாங்கள் எல்லோரும் வந்து அப்பாவுக்கு பல சிரமங்கள் சந்தித்தார். படம் தயாரித்து படம் சிரமங்கள் வந்தது. சிரமங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பாடல்கள் நிறைய எழுதிக்கிட்டு இருக்கிற நேரம். ஆனால் சினிமா வேணான்னு அப்போ ஒரு முடிவு எடுக்கிறார். ஒரு கடினமான முடிவு அவர். ஏன்னா அவர் பழகியவர்கள் அவருக்கு பிடிக்கல. அதனால் என்ன பண்ணிட்டாரு, சரி சினிமா வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அப்போவும் நிறைய படங்கள் பாட்டு 62லலாம் நிறைய படங்கள் பாட்டு எழுதுகிறாங்க. அப்போ அம்மா கேட்குறாங்க, எல்லோரையும் ஊருக்கு அனுப்புகிறோம் அப்படின்றப்ப, குழந்தைங்களாம் இங்கே கான்வெண்ட்டில் படிச்சுட்டுருக்கு, இது கொண்டு போய் ஊரில் எல்லோரையும் எப்படி என்றப்ப, இல்லைம்மா வேண்டாம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, இங்கே வருமானத்துக்கு பிரச்சனை தானே, எல்லாம் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு, ஒன்றும் குறையில்லை, அப்புறம் எதுக்குண்ணே, இல்லை எனக்கு சினிமா வேண்டாம், இவர் பிடிச்சா குடும்ப பிடிதான், சரின்னு சொல்லிட்டு வரப்போ அப்போ தான் சொல்லார் அப்பா அம்மாட்ட, ஆனாக்கா அந்த மடம் ஆவாட்டி சந்த மடம்னாருப்பா. இதை எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க. இந்த சூழலோட கம்பேர் பண்ணுறேன். சொல்லிவிட்டு எல்லாரையும் அனுப்பிச்சுட்டாரு. இப்போ பாட்டு எழுதி கொடுக்குறாரு. இப்போ என்ன பாட்டு, அதில் தன் ஆதங்கத்தை எல்லாம் கொட்டி தீர்த்துருப்பார் சார் இந்த பாட்டு. இப்போ வந்து ஓப்பனிங் அந்த தொகைரா மாதிரி வரும் சார். ஒழுங்கு தவறாமல் ஊரை எத்தி வாழாமல் ஊரை எத்தி வாழாம பொழுத வீணாக்காம புவாவை தேடிக்கணும். அந்த 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 கேரக்டர் பேசுற சாப்பாடு தேடிக்கணும். இதெல்லாம் பண்ணாம தான் நீ உன் உணவு தேடுதல் இருக்கணும். யாரையும் ஏமாற்றக்கூடாது, உன் பொழுதை வீணாக்கக்கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. ஊரை எத்தி வாழாமன்றாரு. இதெல்லாம் பண்ணாமல் உன்னுடைய உணவை நீ தேடிக்கன்ட்டார். அந்த கேரக்டருடைய உச்சம் அதிலே முடிஞ்சு போச்சு. தொகைராவில் அந்த கேரக்டர் வந்து வெரி நேர்மையான கேரக்டர்னு சொல்லிட்டாரு. சரி, இப்போ இதுக்கு சொல்லிட்டாரு. இப்போ இவர் உள்ள பூர்ணம்ல அந்த கேரக்டருக்குள்ள. அப்போ சொல்லாரு, ஆனாக்கா அந்த மடம் ஆவாட்டி சந்த மடம் அதுவும் கூட இல்லா காட்டி பிளாட்டு பாரம் சொந்த இடம்னாரு. முன்னாடி பிளாட்பாரத்தை பத்தி சொல்லியிருக்காரு இல்லைங்களா, பிளாட்பாரம் மட்டம்னு என்னாதீங்கன்னார்ல. இப்ப இவரே அங்க வர்றாரு. காலத்துல எழுதுனவரு இவரே, அது எனக்கு சொந்த இடம்டா, எங்க அம்மாவுக்கு சொல்லாம சொல்றாரு. அதை ஆனாக்கா அந்த மடம் ஆவாட்டி சந்த மடம் அதுவும் கூட இல்லா காட்டி பிளாட்டு பாரம் சொந்த இடம். கிடைச்சா கஞ்சி தண்ணி கிடைக்காட்டி கொலா தண்ணி, இருப்பவர் இருக்கையிலே இன்னாத்துக்கு கவலை கண்ணின்னாரு. எல்லாரும் இருக்கிறாங்க, மாமா இருக்கான், மச்சான் இருக்கான், அப்பா இருக்கார், தாத்தா இருக்கார், பாட்டி இருக்கு, இன்னத்துக்கு கவலை பண்ணணும். எங்க அம்மாவுக்கு சொல்லாம சொல்றாரு சார் இந்த பாட்டுல. இருப்பவர் இருக்கையிலே என்னத்துக்கு கவலை கண்ணி. சரி, அதோட விட்டார. அடுத்து வேற மச்சிலே இருந்தாத்தான் மவுசுன்னு என்னாத. இவங்க இங்கெல்லாம் கான்வென்ட்ல படிச்சுட்டு அங்கே போய் பிள்ளைங்க போதாரு, எங்கள் அம்மா வருத்தம். அதுக்கு சொல்றாரு, மச்சிலே குடி இருந்தாத்தான் மவுசுன்னு என்னாத, குச்சிலே குடி இருந்தா குறைச்சல்னு கொள்ளாதன்னாரு. அந்த காலத்து பேச்சு வழக்கில் மச்சு வீடும்பாங்க. மச்சு வீடுன்னா உங்களுக்கு ஓடு போட்டு உள்ள வீடு மச்சு வீடுன்னு சொல்லுவாங்க. குச்சி வீடுன்னா கூரை. ஸோ மச்சு குச்சின்னு அது பேசுகிற வழக்கில் மச்சிலே குடியிருந்தா தான் மவுசுன்னு எண்ணாத, குச்சிலே குடியிருந்தா குறைச்சல்னு கொள்ளாத மனசில் நினைக்காத. மச்சு குச்சி எல்லாம் மனசில் தான் இருக்கு, மனசு நிறைஞ்சிருந்தா மற்றதெல்லாம் நிறைஞ்சிருக்கும். மச்சு குச்சி எல்லாம் மனசுல தான் இருக்கு, மனசு நிறைஞ்சிருந்தா மற்றதெல்லாம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னாரு. அப்புறம் தான் சொல்லிட்டே வர்றாரு, மரத்தை படைச்சவன் தான் மனுஷால படைச்சிருக்கான், வாரதை ஏத்துக்கத்தான் மனசை கொடுத்துருக்கான். என்ன வருதோ அது ஏத்துக்க. அது பிற்காலத்துல அதே பாடல வாலிக்கு வந்து கண்ணதாசன் அவர்கள் எழுதின பாட்டு வாலிக்கு ஒரு உரமா இருக்கும். அது ஒரு டீட்டெயிலா சொல்லியிருப்பாரு கண்ணதாசன் ஐயா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா அப்படின்ற பாட்டுல அந்த அந்த கருத்தை அதை அழகா வெளிப்படுத்திருப்பார். அதுல சொல்றாரு, மரத்தை படைச்சவன் தான் மனுஷால படைச்சிருக்கான், வாரதை ஏத்துக்கத்தான் மனசை கொடுத்துருக்கான், தெட்டிக்குன்னு போறதுக்கு திருடம் வருவான்னு துட்டு படைச்ச சீமாங்க தூங்காம முய்ப்பாங்க. அது என்ன சொல்றாரு, தெட்டிக்குன்னு போறதுக்கு திருடன் வருவான்னு
துட்டு படைச்ச சீமான்கள் தூங்காம முழிச்சிட்டு இருப்பாங்க. துட்டும் கையில இல்ல, தூக்கத்துக்கும் பஞ்சம் இல்ல. துட்டும் கையில இல்ல, தூக்கத்துக்கும் பஞ்சம் இல்ல. பொட்டியும் தேவையில்லை, பூட்டுக்கும் வேலை இல்லை. என்னத்துக்கு பணம்? பணம் இருந்தா தானே அதை பத்தி கவலை பண்ணோம். பணம் இருந்தா தானே படம் எடுக்கணும். சூப்பர். படம் எடுத்தா தானே இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கணும். ஒன்றும் வேண்டாம், ஊர் இருக்கு, லேண்ட் இருக்கு, விவசாயம் இருக்கு கையில. ஏர்முனைக்கு நேருங்க எதுவுமே இல்லைன்னு கவிஞர் என்ன அழகா சொல்றாரு பாருங்க. இதை படிக்கிறப்ப ஒரு பக்கம் ஒரு அவருடைய வேதனை கலந்த இருந்தா கூட அதை ரொம்ப ரசிக்க தோணுது சார். தெட்டிக்குன்னு போறதுக்கு திருடம் வருவான்னு துட்டுள்ள செய்வாங்க, தூங்காம முழிப்பாங்க. துட்டும் கையில இல்ல, தூக்கத்துக்கும் பஞ்சம் இல்லைன்னாரு. அப்ப பணம் இருந்தா தூக்கம் வராது போல இருக்கு. அதை இன்டைரக்டா சொல்ல, அதை பாதுகாக்கணும், அந்த பணத்தை என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். தூக்கத்துக்கும் பஞ்சம் இல்லை, பொட்டியும் தேவையில்லை, பூட்டுக்கும் வேலை இல்லைன்ட்டாரு. மறுபடியும் வர்றாரு, ஆனா கந்த மாடம் அவாட்டி சந்த மாடம் சொல்லிட்டு கிடைச்சா கஞ்சி தண்ணி கிடைக்காட்டி கோலா தண்ணி என்றார். இந்த பாட்டு எங்க அம்மாவுக்காகவே அப்பா எழுதின பாட்டு சார். இந்த பாட்டை எழுதி கொடுத்துட்டு பணம் வாங்காம ஊருக்கு வந்துட்டாரு. அதான் சரி. ஐயா செய்து கொடுத்த அடுத்த விந்தைக்கு வருவோம். 1968 பூவும் பொட்டும்னு ஒரு படம். ஆமா. அதுல டி.எம். சௌந்தரராஜன் பாடுறாரு. ஆமா. ஐயா கோவர்த்தனம் மியூசிக். நம்ம ஐயாவுடைய பாட்டு ஒண்ணு நகைச்சுவை சக்கரவர்த்தி நாகேஷுக்கு. இப்போ இந்த பாட்டுக்கு நான் அப்புறம் வர்றேன். ஏன்னா இப்ப நாகேஷ் மேட்டருக்கு வந்துட்டோம். இவருக்கும் நம்ம ஐயா மரகதாசி அவர்களுக்கும் இடையே நட்பு, சகோதரத்துவம், இந்த மாதிரி ஒரு பழக்கங்கள் எப்படியா? நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, சந்திரபாபு அவர்களை பற்றி சொன்ன மாதிரி, அதன் சந்திரபாபுடைய பிற்காலத்தில் வந்தவர் நாகேஷ் ஐயா. நாகேஷ் ஐயா அப்பா மேலே ரொம்ப ஒரு அபரிமிதமான ஒரு மரியாதை வச்சுருந்த ஒரு நபர். அவர் அப்பா சினிமா வேண்டான்னு ஊருக்கு வந்துட்டாங்க. ஒரு 2.5-3 வருட காலங்கள் கிராமத்தில் விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் தேவர் அவர்களும் கூப்பிட்டு வராங்க சினிமாவுக்கு. இப்போ திரும்பி சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நாகேஷ் ஐயா ஒரு நாள் சந்திக்கிறார், அப்பாவை தேடி சந்திக்கிறாரு. அவர் சும்மா இருக்க மாட்டார், அப்பாட்ட ஏதாவது கிண்டிகிட்டே இருப்பாராம். அண்ணா ஊரில் போய் இருந்துட்டீங்க, விவசாயம்னு போயிட்டீங்க, போங்கடா சினிமாவை நீங்களும்ட்டு. நீங்கள் ஊரில் விவசாயம்லாம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் நீங்கள் சும்மா இருந்திருக்க மாட்டீங்களே அப்படிதான். இவர் ஒன்று என்னப்பா கேட்குறேன், என்ன கேட்க வர்ற? ஆமாம், நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது எழுதி வச்சுருப்பீங்களே அப்படின்னு, எழுதி ஏதாவது வச்சுருப்பீங்களே அப்படின்னு இவங்க 2 பேரும் காரில் போயிட்டுருக்கிறப்ப ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாராம். நீங்கள் தான் தத்துவம் எழுதி வச்சுருப்பீங்களாண்ணா. அவருக்கு தத்துவார்த்தமான விஷயங்கள் சொல்லுவார். அவர் ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் அவருடைய காமெடியை மட்டும் ரசிக்கக்கூடாது. அவர் காமெடியிலே சில தத்துவம் நீங்கள் பஞ்சு பார்த்தீங்கன்னா அப்போ அது காமெடியாக அந்த நேரத்தில் சிரிப்பான். அப்புறம் யோசிச்சுப்பா, அடப்பாவி இவ்வளோ சொல்லியிருக்காரு ஐயா இந்த ஆள் அப்படின்ட்டு. அதை கேட்குறாரு, என்ன அதை தத்துவமாக சொல்லுவீங்களான்னு. இவர் சும்மா இல்லாமல் ஒரு பாட்டு இருக்கு நாகேஷ் அப்படின்ட்டு நான் அப்போ அந்த பாடல் சொல்லியிருக்காரு. உடனே ஒரு ஏதோ காரில் போகிறப்ப கடற்கடன்னு எழுதிட்டாரான் சார். எழுதிட்டு போயிட்டு 2வது நாள் அண்ணா ரெக்கார்டிங்னாரான். என்ன அப்படின்னாரு. இல்லை நீங்கள் ஒன்றுங்கள்ல, எனக்கு ஒரு கேரக்டரு, அந்த கேரக்டர் பாடுறதுக்கு அது ரொம்ப பர்ஃபெக்ட் மேட்ச், அந்த பாட்டை வச்சுக்கலாம்ண்ணா. என்னன்னா அதுதான் சார் பூவும் போட்டும் படத்தில் எழுதியிருப்பார். இந்த பாட்டு என்ன ரொம்ப பாதித்த பாட்டு. எதுக்காக பாதிச்சதுன்னு கேட்டிங்கன்னா அதான் ரொம்ப இன்னும் அது என் வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டு போச்சு. நான் ஸ்கூலில் படிக்கிறப்ப 9th போய் சேர்றேன். தாதம்பட்டை பழுவூர்னு அந்த ஊர் கிராமத்தில் 8வது வரைக்கும் தென்கட்சி, நீங்கள் தென்கட்சி சுவாமிநாதன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அவர் அந்த ஊர் தென்கட்சி பெருமாள் நத்தம். அந்த ஊரில் படிச்சுட்டு 8வது வரைக்கும் படிச்சுட்டு 9வது போய் தாதம்பட்டை பழுவூர்னு சேர்றேன். இந்த ஸ்கூலில் போய் சேர்ந்தப்ப நான் நல்லா பாடுவேன். சின்ன வயசில் எங்கே சொன்னாலும் பாட ஆரம்பிச்சிருவேன். அங்கே போகிறப்ப பாட்டு போட்டி நடக்குது. இந்த ஏரி எண்டில் ஒரு பேச்சு போட்டி, பாட்டு போட்டி எல்லாம் உயர்நிலை பள்ளியில் நடக்கிற மாதிரி நடக்குது. அப்போ அங்கே ஒரு ஹீரோ, அதுக்கு முன்னாடி பாட்டு போட்டியில் ஜெயிக்கிற ஆள் 10th திருமேனின்னு ஒரு பையன் ரொம்ப நல்லா பாடுவான். இப்போ பாட்டு போட்டியில் நானும் கலந்துக்கிறேன். இப்போ அவனுக்கு ஒரு குரூப் இருக்கும் இல்லைங்களா, அவருக்கு அந்த பையனுக்கு அவருக்கு ஒரு குரூப்பு. இப்போ நான் பாடுறேன். அந்த பாடுற பாட்டு தான் சார் இது. பூவும் போட்டும் படத்துலேருந்து அந்த பாட்டை பாடுறேன். அந்த பாட்டில் நான் அப்போவே ரசித்ததுனால தான் என்னால் அந்த பாட்டை அங்கே பாட முடியுது. நான் வேறு பாட்டை பாடிருக்கேன், ஒரு தத்துவ பாட்டாக சார் போய் இந்த வயசில் பாடுற பாட்டு. அதானே என்ன எதிர்பார்னா சார், நாகேஷ் எந்த பாராட்டின பாட்டு, முதல் என்பது தொடக்கம்,
முடிவென்பது அடக்கம். அதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு. ஆனால் அது போய் சொல்ற இடத்தை பொறுத்து இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு தத்துவம் உள்ள இருக்கு சார். நீங்க உள்ள போனீங்கன்னா அதை நாகேஷ் பிடிச்சாரு பாருங்க. அவர் எவ்வளவு பேர், அவர் ஒரு பெரிய விஞ்ஞானி, நகைச்சுவை விஞ்ஞானி. அவரு பிடிச்சிட்டாரு அவர்கிட்ட. முதல் என்பது தொடக்கம், முடிவென்பது அடக்கம், விடை என்பது விளக்கம், விதி என்பது என்னென்ன சார். இது மூணு வரிக்கு அர்த்தம் சொல்லிட்டாரு இவரு. இது வந்து விக்ரமாதித்தன் கதையை தான் சார். இது நீங்க எங்க விக்ரமாதித்தன் கதையெல்லாம் சொல்லிட்டு வந்து ஒரு கேள்வி கேட்கும். ஆமா, விடை தெரியா கேள்வியா இருக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும். கடைசியில விடை தெரியா கேள்வி கேட்கும் பாருங்க. இது ஒவ்வொரு பேச்சும் அந்த விடை தெரியா கேள்வி வச்சாரு சார் இவரு. எவன் ஒருவன் வந்து விக்ரமாதித்தன்ல சொல்லுவான், நீ சொல்ற எல்லா கதையும் கேட்டுட்டு கடைசி கதைக்கு விடை தெரியாம முழிச்சு நிக்கிறானோ அவன் தான் விக்ரமாதித்தன், அவனை விடாதன்னு ஆரம்பத்துல சிவபெருமான் சொல்லி வேதாளத்துக்கு பிராயச்சித்தம். அது விக்ரமாதித்தனை கண்டுபிடிக்கிறது குத்தி. இவர் என்ன பண்ணிட்டாரு, 3 வரைக்கும் பதில் சொல்லுவார் சார். இவரே பதில் சொல்லுவாரு. 4வது கேள்வியை இவரே கேட்டுக்கிட்டு இவரே முடிப்பாரு. அந்த மாதிரி பாட்டு சார் இது. சூப்பர். முதல் என்பது தொடக்கம், முடிவென்பது அடக்கம், விடை என்பது விளக்கம், விதி என்பது என்ன. அடுத்தது சொல்வார் சார். துயர் என்பது பாதி, சுகம் என்பது மீதி, இயல் என்பது நீதி, செயல் என்பது என்ன. அறிவென்பது கோயில், அன்பென்பது தெய்வம், அறம் என்பது வேதம், அவன் என்பது என்ன. நீங்க இந்த கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னா சரியான கேள்வியா இருக்கும். இவர் முடிச்சாரும் இல்ல. நீங்க முதல் என்பது தொடக்கம், முடிவு என்பது அடக்கம், விடை என்பது விளக்கம், விதி என்பது எல்லாரும் விதி. அது விதினா என்ன? அறிவென்பது கோயில், அன்பென்பது தெய்வம், அறம் என்பது வேதம், அவன் என்பது என்ன. அவன்னா யாரு? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மதத்துல ஒரு விதமா சொல்றாங்க. அனுபவத்தை ஞானிகள் ஒவ்வொருத்தர் அவருடைய கற்பனையில் ஒண்ணு சொல்றாரு. அவங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இன்னும் சரியான ஒரு சிங்கிள் வேர்டில் அது மாட்டல. அதே மாதிரி துயர் என்பது பாதி, சுகம் என்பது மீதி, இயல் என்பது நீதி, அந்த செயல்னா என்ன, அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியல. கடைசியில வச்சாரு சார். உறவென்பது பெருக்கல், கணக்கு விஞ்ஞானி ஆயிட்டார் சார். கணக்கு மேக்ஸ் டீச்சர் ஆயிட்டார் சார். உறவென்பது பெருக்கல், பிரிவென்பது கழித்தல், வழி என்பது வகுத்தல், வாழ்வு என்பது என்ன சார். விடுவார நாகேஷ் இத ஆமுக் பண்ணது பாட்டு. அது ஒரு மாதிரி அந்த ரோட்ல அப்படியே பாடு முதல். அதுவும் டிஎம்எஸ் ஐயா பாடியிருப்பார் அந்த பாட்டை. என்னங்கிற ஒரு கேள்வியை கேட்டு 3 என்ன இல்ல கேள்வியை தூக்குவார். என்ன 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 அப்படி மேல போயிட்டு வருவார். முதல் என்பது தொடக்கம், முடிவென்பது அடக்கம். இந்த பாட்டு நாகேஷ் அவர்களுக்கு ரொம்ப பிடித்த பாட்டு. இது பூம்பட்டும் படத்துல வந்த பாட்டு. இது ஏன் எனக்கு சம்பந்தப்படுத்தணும்னா, இந்த பாட்டை பாடிட்டான். பாட்டு முடிஞ்சது. ஜூரிஸ் எல்லாம் வந்து மார்க் போடுறாங்க. இப்ப மார்க் போட்டதுக்கு அப்புறம் எங்க ஹெட்மாஸ்டர் அந்த பாட்டை மறுபடியும் பாடுன்றாரு. இது என்னடா ரொம்ப போச்சு, தப்பா பாடிட்டவா, ஏதாவது சொற்குற்றம் இருக்கா, குற்றம் இருக்கா நினைக்கிற அளவுக்கு மறுபடியும் பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லுது. அந்த கடைசி லைன் பாண்டியப்பா, உறவென்பது பெருக்கல், பிரிவென்பது கழித்தல், வழி என்பது வகுத்தல், வாழ்வென்பது என்னன்னு பாண்டிய. எங்கேயோ போயிட்டாருப்பா அந்த கவிஞர். அப்ப வரைக்கும் நான் அவரோட புள்ளன்னு தெரியாது. ஓ ஆமா. அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் கட்டி பிடிச்சிட்டு பாருன்னாரு. ஏன் அதுக்கு காரணம் சொல்லுங்க. அவர் மேக்ஸ் டீச்சர் சார். அவரை வந்து அது ரொம்ப பாதிச்சிருக்கு. இப்ப பாருங்க, இந்த பாட்டு யாரோ விரும்பி யாரோ நாகேஷ் ஐயாவுக்காக அப்பா எழுதின பாட்டு. இது ஏதோ எனக்கு பிடிச்சி பாடுறேன். இது ஒரு மேக்ஸ் டீச்சர், எங்க தலைமை ஆசிரியர் இளமாறன் அப்ப இருந்தார். அவருக்கு வந்து அந்த பாட்டு பிடிச்சி எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்குன்னா, இது டோட்டலா இந்த பாட்டு தத்துவத்தின் உச்சம் சார். உச்சம். இது இந்த உணர்தல் இருக்குங்களே, இந்த உணர்தல் வந்து என்ன சார், அனுபவம் தானே. அனுபவம் தானே உணர்தல். இத கண்ணதாசனைய ஒரு தனிக்கவிதை எதிராக, பிறப்பு என்பது யாதனை கேட்டேன், பிறந்து பாரனை இறைவன் பணித்தான், இறப்பு என்பது யாதனை கேட்டேன், இறந்து பாரனை இறைவன் பணித்தான். ஒருத்தன் கேட்கிறான், ஆமா ஐயா ஆண்டவா பிறப்புன்னா என்னன்னு போய் கேட்கிறான். கேட்ட உடனே நீ பிறந்த பாரனை இறைவன் பணித்தான். இறப்பு என்னன்னு கேட்டான், இறந்த பாரனை இறைவன் பணித்தான். இது மாதிரி ஒவ்வொன்று கேட்டுக்கிட்டு இவன் கடுப்பாயிட்டான். அடப்பாவி, எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்டு நான் எல்லாத்தையும் நானே செஞ்சு பார்த்து நான் அனுபவிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா இவன் கோவம் வந்து, அட நீ யார் என கேட்டேன். நான் அனுபவம் என்பதே நான் தான் என்றான். ஸோ அந்த உணர்தல்ல வந்து அந்த அனுபவம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அனுபவத்தினுடைய சார் இதெல்லாம் நம்ம அனுபவிச்சதுனால தானே சார் நம்ம பேச முடியும். இதை அனுபவிச்சு நம்ம ரசிக்கிறோம்.
வாங்கினது எல்லாருக்கும் இது தெரியாத ஒண்ணும் கிடையாது. ஆஹா. தெரிஞ்சது பகிர்ந்துக்கிறோம். என்னுடைய கருத்து நான் அனுபவிச்சது நீங்களும் அனுபவிங்க. தமிழ் திரை உலகில் எத்தனையோ படங்கள் அவ்வப்போது வெளிவந்து கொண்டிருந்தாலும் மாடர்ன் தியேட்டர் சாரினுடைய அலிபாபாவும் 40 திருடர்களும் கூடிய படத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. இந்த படத்துல வந்து கிளைமாக்ஸ் காட்சிக்கு உண்டான பாட்டு சார் இது. இந்த 40 பேர் திருடன்கள்லாம் வந்துட்டானுங்க, பீப்பாவில் ஒளிஞ்சு வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த பீப்பா எல்லாம் மேலேருந்து கீழே உருட்டி தள்ளணும். இது சுச்சுவேஷனு. இதில் இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடியே வந்து டான்ஸுக்கு ஒரு பாட்டு இருக்குது. இதில் அது ஒரு டான்ஸ் ஆடி தன்னை பற்றி பாடுற பாட்டு. அந்த பாட்டில் வந்து தான் சார் இந்த அழகான பொண்ணுனாங்கிற பாட்டு. இந்த பாடலை வந்து அப்பாவுடைய முதல் பாடல் புத்தகம் ரிலீஸ் பண்ணோம். அப்போ வந்து அவை நடராஜன் வந்து பேசுகிறாரு. அப்போ பேசுகிறப்ப அவர் சொன்ன சில விஷயங்கள் இன்னும் என் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கு சார். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் நான் 2 லைன் தான் பேச போகிறேன்ட்டார். அப்பாவை பற்றி சொல்கிறதுக்கு. ஒரு பாட்டில் ஒரு பொண்ணு தன்னை பற்றியே வர்ணிக்கிறது தான் இந்த பாட்டு. சந்திரபாபு கேட்டார், என்னை பற்றி பாட்டு எழுதுங்கன்னார். என்னை தெரியலையா இன்னும் புரியலையான்னு அங்கே எழுதினார். இங்கே இந்த கேரக்டரை பற்றி பாட்டு எழுதுறாரு. அது சொந்த கேரக்டரு. இது படத்தில் பானுமதி அம்மாவுக்கு வந்த கேரக்டர். இதில் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? அழகான பொண்ணுனா அதுக்கேற்ற கண்ணு தான், என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒன்று தான் சார். முடிஞ்சு போச்சு சார். இனிமேல் அந்த பொண்ணை பற்றி இது என்ன விளக்கணும்? தன்மானம் ஒன்று தான்ட்டா. இந்த தன்மானத்தில் எல்லாமே இருக்குது சார். முடிஞ்சு போச்சு. எல்லா அழகும் இருக்குது. நீங்கள் வந்து கண்ணஞ்சிவப்பு, காது கருப்பு, என்ன வேணால் சொல்லிக்கிங்க. இந்த தன்மானம் ஒன்று தான்னு சொல்கிறப்பயே அந்த பொண்ணு அதனுடைய அழகின் உச்சத்துக்கு போய்டுறாங்க அந்த அம்மா. அந்த பாட்டு சார் இதை வச்சுட்டு 1/2 மணி நேரம் பேசுகிறாரு. அவை நடராஜன் பேசிக்கிட்டே இருக்கார் சார் இந்த பாட்டை பற்றி. இதில் பாடிக்கிட்டே வருவாங்க. அழகான பொண்ணுன்னா அதுக்கேற்ற கண்ணு தான். பொண்ணோட அழகு எங்கே வெளிப்படுதுன்னு இவர் பாருங்கள். அழகான பொண்ணு தான், அதுக்கேற்ற கண்ணந்தான்னு சொல்லல, கண்ணு தான்ட்டார். அந்த கண்ணழகு, அந்த கண்ணு வந்து வசீகரம் பண்ணக்கூடிய சார். ஒரு முகத்துக்கும் கண்ணையும் ரொம்ப ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம்னாலே கண்ணு. சில பேர் கண்ணை நீங்கள் சரியாக பார்க்க முடியாது. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுதான் சொல்லுவாங்க, இந்த மேஜிஷியன்லாம் வந்து கண்ணை பார்த்தாலே கண்ணை வச்சே இது பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதான் சொல்கிறார், அழகான பொண்ணுன்னா அதுக்கேற்ற கண்ணு தான், என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒன்று தான். முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வராரு, ஈடில்லா காட்டு ரோஜா இதை நீங்கள் பாருங்கள். ரோஜாவிலே பல வகை ரோஜா இருந்தால் கூட இந்த ரோஜாவுக்கு நீ எந்த ரோஜாவையும் நீ ஈடு பண்ண முடியாது. ஈடில்லா காட்டு ரோஜா இதை நீங்கள் பாருங்கள், எவரேனும் பறிக்க வந்தா முள்ளாத்தான் மாறுங்க. ரோஜாவா நீ பாக்குற, நீ கிட்ட பறிக்க வந்தா இது அப்படியே முள்ளா மாறிடும். ஆமா, இது ரோஜாவில் இருக்கிற முள்ளுன்னு கூட இவர் சொல்ல. ரோஜாவுக்கு கீழே முள்ளா இருக்கும் அதுன்னு கூட சொல்ல. இடில்லா காட்டு ரோஜா என்ன பாருங்க, எவரேனும் பறிக்க வந்தா முள்ளாக மாறுங்கன்ட்டார். இதுவே முள்ளா மாறும் அப்படின்ட்டார். அப்புறம் சொல்றாரு, அப்புறம் காமெடியா பாடுவார். அங்கொன்று சிரிக்குது, ஆந்தை போல் முழிக்குது, ஆட்டத்தை ரசிக்கவில்லை ஆழத்தான் ரசிக்குது. அதுலேயே வந்து ஒரு மெசேஜ் சொல்லுவார், பெஞ்சாதியை தவிக்க விட்டு பேயாட்டம் ஆடுது, பித்தாகி என்னை சுற்றி கைத்தாளம் போடுதுன்னாரு. அதாவது குடும்பத்தை விட்டுட்டு வந்து இப்படிலாம் பண்ணுதுன்னு சொல்லி அது ஒரு அழகான இந்த ஒரு பாட்டு, இந்த பாட்டு முடிச்சிருப்பார் சார். இந்த 2 லைன் தான் சார் இந்த பாடலுடைய அழகே. அழகான பொண்ணுன்னா அதுக்கேற்ற கண்ணு தான், என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒன்று தான். மரணதாசி அவர்கள் எப்படிப்பட்ட வகையான பாடல்களை கொடுத்தாலும் அதன் உச்சம் தொடக்கூடியவங்கிறத நம்ம பல உதாரணங்களை பார்த்துருக்கோம். அதுலேயும் என்ன பாட்டு கொடுத்தாலும் ஐயா, ஒரு கவிஞனுங்கிறவன் தத்துவ பாடலை கொடுக்கும்போது தான் ஐயா அவன் உச்சத்திற்கே உச்சம் தொடறான். ரம்பையின் காதலிங்கக்கூடிய படத்தில் ஒரு பாடல், எல்லா மனிதனும் முடிவில் எங்கே வந்து சேர்வானோ அந்த இடத்த பார்த்து சமரசம் உலாவும் இடமேன்னு சொன்னாரே. இந்த பாடலை பற்றி சொல்லுங்கள். நம்ம வந்து கடைசியாக அடக்கம் பண்ணுற இடத்துக்கு என்ன சொல்லுவோம்னாக்கா, ஜென்ரலாக மயானம்னு சொல்லுவோம், சுடுகாடுன்னு சொல்லுவோம், இடுகாடுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி சொல்லக்கூடிய இடம். இது சொல்கிற சவுண்டுலாம் நமக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு என்ன அழகாக ஒரு பேர் கொடுத்தாரு சார், சமரசம் உலாவும் இடம். சமரசம் உலாவும் இடம் ஒரு ஆலயத்தை சொல்கிற இந்த பாட்டில் ரொம்ப சிறப்பாக சொல்லுவார் சார். சமரசம் உலாவும் இடமேன்னு சொல்லிட்டாரு, ரைட்டு. எங்கே சமரசம் உலாவும் இடம்னு அடுத்த வரியில் சொல்லியிருப்பார் சார், நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும். ஏன்னா வாழ்க்கையில் உயிரோடு வாழ்ந்துகிட்டு இருக்க வரைக்கும் அது இல்லை, கிடையாது. எப்படி கம்பாரிசன் கொடுக்குறாரு பாரு சார் ஒரு பாடலில். ஒரு மயானத்துக்கும் ஒரு இடுகாடுன்னு சொல்லப்படக்கூடிய சுடுகாடுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்திற்கு புதுசாக ஒரு பேர் வைக்கிறார். அங்கே பாருங்கள், பிளாட்பாரத்துக்கு என்ன பேர் வச்சார் சார், அனுபவ பள்ளிக்கூடம்னார். அங்கே அதுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிட்டார்,
பிளாட்பாரத்துக்கு அனுபவ பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம். இங்கே வந்து இடுகாடுக்கு சமரசம் உலாவும் இடம் என்றார். சமரசம் உலாவும் இடம்னு சொல்லிட்டாரு. சரி, அது சமரசம் உலாவும் சரி. அடுத்தது அதை பற்றி தானே பாட்டு எழுதணும் இவர். அது பாருங்கள், அதில் ஒரு சின்ன தொக்கல் வைக்கிறாரு பாருங்க. சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடம். உயிரோடு இருக்கும் வரை சமரசம் பார்க்காத இடம், உயிர் போனதுக்கு அப்புறம் சமரசம் கொடுக்கக்கூடிய இடம். அந்த கற்பனை பாருங்க, அவருடைய கற்பனை. சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமேனார். அடுத்த சொல்றாரு, ஜாதியில் மேலோர் என்றும் தாழ்ந்தவர் தீயோர் என்றும் பேதமில்லாது எல்லோரும் முடிவில் சேர்ந்திடும் காடு. அடுத்தது, தொல்லையின்றியே தூங்கிடும் வீடுன்னார் சார். எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க நிம்மதியா. அட போகடா, பணமாவது காசாவது அண்ணனாவது தம்பியாவது சொந்தமாவது பந்தமாவது எல்லாத்தையும் விட்டு நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரு வீடுன்றார் சார். அதை நீங்கள் மயானத்தை பாருங்கள், சமரசம் உலாவும் இடமேனாரு, இப்போ ஒரு அழகான வீடுன்ட்டார். அதை சொல்லிட்டு அடுத்தது போகிறாரு, தொல்லையின்றியே தூங்கிடும் வீடு உலகினிலே இதுதான்னாரு, வேற எங்கேயுமே கிடையாது அப்படின்ட்டு. அடுத்த சொல்றாரு, ஆண்டியும் இங்கே அரசனும் இங்கே ஆவி போனபின் கூடுவார் இங்கேன்றார். ஆவி இருக்கிற வரைக்கும் அவன் எங்கெங்கேயோ இருப்பான். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பொய்யடான்னாரு. அதுதான் இங்கே சொல்றாரு. ஆண்டியும் இங்கே அரசனும் இங்கே ஆவி போனபின் அறிஞனும் இங்கே அசடனும் இங்கே. அதுக்கு டெபினேஷன் கொடுத்துட்டே வர்றாரு. ஆவி போனபின் கூடுவார் என்கே ஆகையினால் இதுதான் சமரசம் உலாவும் இடமே. சேவை செய்யும் தியாகி சிருங்கார யோகி. அப்படியே கான்ட்ரவர்சி பவர். தியாகிக்கும் யோகிக்கும் இவன் என்ன சொல்றாரு, சிருங்கார போகின்னாரு. சேவை செய்யும் தியாகி சிருங்கார போகி ஈசன் பொற்பாதம் தன்னை நாடிடும் யோகி. யோகி எல்லாத்தையும் கொண்டாரு. சித்தன்லேருந்து எல்லாரும் வரட்டும், நீங்கள் எவ்வளோ பெரிய சித்தன்னு சொல்லிக்கோ, எல்லாரும் போன பண்ண கொண்டாந்த ஊருக்கு உங்களுக்கு மட்டும் தனியாக இது பண்ண மாட்டாங்களே, இந்த இடம் தான் வந்தாகணும் அப்படிங்கிறாரு யோகி. எல்லோரும் இங்கே உறங்குவதாலே சமரசம் உலாவும் உடனேனார் சார். இந்த பாட்டு எல்லாம் எழுதிட்டாரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் ரொம்ப ரசித்து இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். எங்கள் அப்பா இறந்தார். அப்பா இறந்து போனால் எல்லாம் முடிஞ்சுது. அவரை அடக்கம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கு வச்சு எல்லாம், நான் கடைசி பிள்ளைங்கிறதுனால நான் தான் வந்து கொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு போகிறேன். அதை அரேஞ்ச் பண்ணுவார் இல்லைங்களா, நம்ம வந்து கிராமங்களில் வெட்டியான்னு சொல்லுவோம், அங்கே அதை பார்த்துக்கிற அவரை நம்ம அதிகாரின்னே சொல்லுவோம். அவர் அங்கே எல்லாத்தையும் அடுக்கிறாரு. அடுக்கி வச்சு சொல்கிறாரு, அப்படியே பார்க்குறாரு, ஐயா மருதகாசி ஐயாவா, சமரசம் உலாவும் இடமேன்னு பாட்டி நீ ஐயா, கடைசியில் நீயே அந்த இடத்துக்கு வந்துட்டிய ஐயா அப்படின்னு சொல்லி அழுகுறாரு சார். அந்த ஆள் நான் எனக்கு வைக்க முடியல சார், என்னால் அப்படியே கலங்கி போயிட்டேன். அந்த அவருடைய பாடல் வந்து எங்கே வந்து நிற்கிது பாருங்க சார். அந்த ஆள் பாடுறான் சார். நான் வந்து ஏற்றுனேன் சமரசமுலாம், அவன் கட்ட குரலில் பாடுறான் சார். அவன் பாடி அவருக்கு பாடி அவரை சந்தோஷப்படுத்துகிறான் சார் அந்த இடத்துல. இந்த பாட்டு என்ன நினச்சா அன்றைக்கி பாட்டு இது நேரத்தில் அந்த பாட்டுக்குள்ளான பரிபூரண தர்மம் அந்த இடத்துல நடந்துச்சு சார். நான் பார்த்தேன் சார் கண்ணார அன்னைக்கு. அதுலேருந்து அந்த பாட்டினால் மறக்க முடியும். எப்போ கேட்டாலும் அப்படியே யோசிப்பேன், ஒரு 2 நிமிஷம் ஒரு கலங்குவேன். கலங்கிட்ட அப்புறம் அதுலேருந்து அன்றாட பண்ணி தான் நமக்கு தான் இருக்குது, வாழ்க்கை இருக்குது, அப்படியே ஓடிட்டுருது. இந்த பாட்டு அவருக்கும் பொருத்தமாக அந்த இடத்துல சார் அவன் பாடாமல் இருந்திருக்கலாம்ல, ஆனால் அவன் வாயால் இருக்கிறவங்களை பூரா அழ வச்சா சார் அன்னைக்கு. அவர் தனக்காகவே பாடி எழுதிக்கிட்ட பாட்டுன்னு நினைக்கிறேன் சார் அந்த இடத்துல. மருதகாசி அவர்களினுடைய திருவிளையாடல்களில் இப்போ ஒரு விளையாட்டு கேட்க போகிறேன். 1959 வண்ணக்கிளின்னு ஒரு படம். அதில் ஆற்றுல தண்ணி வர அதில் ஒருவன் மீன் பிடிக்கன்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு நீங்கள் வண்ணக்கிளியில் எல்லா பாட்டுமே அற்புதமான பாடல் எல்லாம். அதில் வந்து ஐயா மனோகரையா தான் அடிச்சிருப்பார் அதில். ஆமாம். அதில் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, காதலையும் பொது உடைமை கருத்தையும் ரெண்டும் ஒன்றா இணைப்பார் சார். ஓ, அது எப்படி ஐடியா அவருக்கு தோணுது, அது என்ன மாதிரி திங்க் பண்ணுறாருன்னு தெரியாது சார். எப்படி பண்ணுறாருன்னு நான் பக்கத்துலேருந்து பார்த்ததுனால சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 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 மாதிரியான சூழல் காதலன் காதலிக்கு. அதில் அந்த பாட்டில் லைனை நான் இப்போ சொல்கிறப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும். அது ஆற்றுல தண்ணி வர அதில் ஒருவன் மீன் பிடிக்க, இது வரைக்கும் ஓகே. ஆற்றுல தண்ணி வந்தால் ஒருத்தன் மீன் பிடிக்க தான் வருவான், மீன் பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனான். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு,
ஆற்றுல தண்ணி வர அதிலிருவன் மீன் பிடிக்க காத்திருந்த கொக்கு வந்து கவ்விக்கொண்டு செல்வது என் கண்ணம்மான்றார். எங்கேயோ இருந்த கொக்கு அது தண்ணியில் இருக்கிற மீனை பிடிக்காம எவனோ ஒருத்தன் கஷ்டப்பட்டு தூண்டியில் போட்டு மீனை பிடிச்சி அப்படி தூக்கிறதுக்குள்ள அது வந்து கவ்விக்கிட்டு போச்சு. அடுத்தது சொல்கிறாரு, பாத்தி கட்டி நாற்று நட்டு பல நடுக்கும் வேலையிலே. பாத்தி கட்டுறான், நீங்கள் விவசாயத்தை வாங்க உள்ளே வாங்க. பாத்தி கட்டுறான், நாற்று நடுறான், நாற்று நட்டு பயிராச்சு, பாத்தி கட்டி நாற்று நட்டு அது பயிராச்சு. அதை எடுக்கிற நேரம் சொல்கிறாரு பாருங்க, பாத்தி கட்டி நாற்று நட்டு பல நடுக்கும் நாளையிலே பூத்ததெல்லாம் வேறொருவன் பாத்தியமாய் போனதேன் கண்ணம்மான்றார். பூத்ததெல்லாம் வேறொருவன் பாத்தி, அந்த வார்த்தை பிரயோகம் பாருங்கள். இந்த பாத்தியம்னு ஒரு வார்த்தை கிராமங்களில் ரொம்ப அவன் பாத்தியம்டா அதுங்க அவனுக்கு சொந்தமானது. இது நீங்கள் இந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் அந்த காலத்தில் எழுதுவாங்க, அவருக்கு பாத்தியமானது அப்படின்னா அது அந்த லாங்குவேஜை கொண்டு வந்து இல்லை கொண்டாடுறாரு. அந்த கிராமத்து லாங்குவேஜில் அதுவும் நீங்கள் சிறுகாடியார் குரலில் அடி பின்னி எடுத்துடுவார். பாத்தி கட்டி நாற்று நட்டு பல நடுக்கும் வேலையிலே பூத்ததெல்லாம் வேறொருவன் பாத்தியமாய் போனதே கண்ணம்மா அப்படின்றாரு. அதுக்கு சொல்கிறாரு, கலப்பை அதோட புரியல, கலப்பை பிடிச்சவனும் தவிப்பது ஏன்னு சொல்ல மாட்டேன். அப்பா, இந்த கலப்பை பிடிச்சவன் கதையெல்லாம் அதுதானா நம்ம ஏற்கனவே பேசணும் பார்த்தீங்களா. இந்த விவசாயம் ஏதோ ஒரு இடத்துல அவர் வந்து அதை டச் பண்ணுவார் சார். அதை அந்த ஒரு சமரசம் உலாவும் இடமே நம்ம ஒரு பாட்டை பேசணும். இந்த ஒரு சமத்துவமான ஒரு கொள்கை அவர் மனசுக்குள்ளே ஊடுருவிட்டே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ சொட்டு சொட்டுன்னு அந்த பாட்டை பேசுகிறப்பையும் அதை தான் சொல்லியிருப்பார். இந்த சமத்துவம் இல்லைங்கிற ஒரு வருத்தம் ஒரு கடைசியில் ஆழ் மனசில் ஏதோ ஒரு மொழியில் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அது சொல்கிறாரு பாருங்க, பாத்தி கட்டி நாற்று நட்டு பல நடுக்கும் வேலையிலே பூத்ததெல்லாம் வேறொருவன் பாத்தியமாய் போவது என் கண்ணம்மா, கலப்பை பிடிச்சவனும் தவிப்பது ஏன் சொல்லம்மான்னார். இதுக்கு யாரால பதில் சொல்ல முடியும் சார்? ஒரு வயல் காட்டில் நிலம் நெல் விற்கிற விலை, விவசாயி விற்கிற விலை கொஞ்சம், நீங்கள் உங்கள் கைக்கு இங்கே டவுனுக்கு வந்து சேர்றப்ப அதனுடைய விலை எவ்வளோ போகுது பாருங்கள். அவனுக்கு கிடைக்க வேண்டியது இல்லை சார். இந்த உலகத்தில் தன்னுடைய பொருளுக்கு விலை நிர்ணயம் செய்ய முடியாத ஒரே தொழிலாளி விவசாயி தான். கலப்பை பிடிச்சவனும் தவிப்பது ஏன் கண்ணம்மான்றார். அடுத்தது சொல்கிறார் சார், ஒன்றில் மட்டும் இல்லை, அவர் வெறும் விவசாயத்தை மட்டும் சொல்லலை, பஞ்செடுத்து பதப்படுத்தி பக்குவமாய் நூல் நூற்று, அதுவும் நூல் நூக்கிறது இருக்குல்ல, பஞ்செடுத்து பதப்படுத்தணும், அப்புறம் பக்குவமாக நூல் நூக்கணும். சும்மா டப்பு டப்புன்னா வேலைக்காகாது. அதை அழகாக சொல்லுவார் அவர். பஞ்செடுத்து பதப்படுத்தி பக்குவமாய் நூல் நூற்று நெஞ்சொடிய ஆடை நெய்வோன் கண்ணம்மா எங்கே கந்தல் உடை கட்டுவதேன்னு சொல்ல மாட்டார். அதை மட்டும் ஒரு வார்த்தை அதில் ஒன்று சொல்கிறார் பாருங்க, பஞ்செடுத்து பதப்படுத்தி பக்குவமாய் நூல் நூற்று, அதெல்லாம் ஓகே. நெஞ்சொடியன்னார் சார் அந்த இடத்துல. அவன் எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு அந்த நெஞ்சொடிங்கிற வார்த்தையை சொல்லாமல் போயிருக்கலாம், கடந்து போயிருக்கலாம். அவன் வேதனையும் அதில் சொல்லணும் இல்லைங்களா. லாபம் கிடைக்குது, பணம் கிடைக்குது இல்லை, நெஞ்சொடிய ஆடை நெய்வோன் கண்ணம்மா இங்கு கந்தலுடைய கட்டுவதேன்னு சொல்லமான்ற. அப்படி சொல்லிட்டு இப்போ தான் இந்த காதல் மேட்டருக்கு வர்றாரு. ஒரு ஒரு என்ன நடக்கணும் அது நடக்கலைங்கிற விஷயத்துக்கு வர்றாரு. காத்திருக்கும் அத்தை மவன் கண்கலங்கி நிற்கையிலே நேற்று வந்த ஒருவனுக்கு மாத்து மாலை போடுவதே கண்ணம்மான்னார். அவர் சொல்கிறாரு, காத்திருந்த அத்தை மவன் கண்கலங்கி நிற்கையிலே நேற்று வந்த ஒருத்தனுக்கு மாத்து மாலைன்னார் சார். இந்த கிராமங்களில் சொல்ல அதுக்கு உள்ள சிறப்பு சார். அதெல்லாம் இப்போ யாரோ ஒரு சில கவிஞர்கள் தான் அதை கொண்டு வராங்க, அதெல்லாம் கொண்டு வராங்க. பின்னாடி பார்த்தீங்களா யுகபாரதி சொல்லுவார், எழுவாய பூக்களையான்னார். அந்த வார்த்தையெல்லாம் கேட்குறப்ப அவ்வளோ சுகமாக இருக்கு. அந்த மாதிரி அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இப்போ இல்லாமல் போச்சு. இருக்குது, நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு உண்டான சூழல் அமையமாக போச்சு. சொல்கிறாரு, காத்திருந்த அத்தை மவன் கண்கலங்கி நிற்கையிலே நேற்று வந்த ஒருத்தனுக்கு மாத்து மாலை போடுவதன் கண்ணம்மா அவன் நேத்திரத்தை பறிப்பது மேன் சொல்லம்மாண்டார். நேத்திரத்தை பறிப்பது மேன் கண்ணம்மாண்டார். கண்ணா நினைக்கிறான். இப்போ வாங்க, இப்போ அதுக்கு ஆன்சர் பண்ணுவார். இதெல்லாம் சொல்லிட்டார் இல்லையா, ஒரு கன்க்ளூஷன் ஒன்றும் இல்லையா. நீங்கள் பாகுபலியை தான் கன்க்ளூஷன் தான் பார்க்க முடியுமா, இதுக்குன்னு சொல்கிறாரு அவர். அவர் என்ன சொல்கிறாரு, ஏற்றத்தாழ்வும் ஏமாற்றும் இவ்வுலகில் இருப்பது தான் இத்தனைக்கும் காரணமாக கண்ணம்மான்னார். வெறும் ஏற்றத்தாழ்வு மட்டும் இல்லை, ஏமாத்துற வேலை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இத்தனைக்கும் காரணமாக கண்ணம்மா இதை எல்லோருக்கும் எடுத்து நீ சொல்லமான, இதை சொல்லி இதை தீர்த்துருன்றார். ஒரு பெரிய கவிதை சாம்ராஜ்யம் நடத்தியிருப்பார் சார் அந்த படத்தில் உள்ள அத்தனை பாட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. இந்த பொது உடைமை கருத்தை இந்த சொல்கிறதுல இந்த ஆற்றுல தண்ணி வரங்கிற பாட்டு அவ்வளோ அருமையான பாடல்.
இது கொஞ்சம் உள்வாங்கி படிக்கிறப்ப பல அர்த்தங்கள் பல ரூட்ல நமக்கு புரியும் சார். இது ஆத்துல தண்ணி வர அதில் ஒருவன் மீன் பிடிக்க. நமது மருதகாசி அவர்கள் பிற்காலத்தில் வந்த பாடலாசிரியர்களுக்கு மட்டும்தான் முற்காலத்தில் பாடல் எழுதி கருத்து சொத்துக்களை கொடுத்தார் என்று சொல்ல மாட்டேன். இதுவும் நடந்தது. இன்னொன்றும் நடந்தது. பிற்காலத்தில் வந்த படங்களுக்கு இவர் பாடலிலிருந்து அருமையான டைட்டிலும் போயிருக்கு. ஆமாம். மக்கள் எல்லாம் எம்ஜிஆர் ரெட்டை வேடம் பெற்று நடித்து ஜெயந்தி ஃபிலிம்ஸ் மாட்டுக்கார வேலன்னு ஒரு படம். எனக்கு தோணுச்சு, மாட்டுக்கார வேலன்னு எம்ஜிஆர் படத்துக்கு பாமரத்தனமாக டைட்டில் வைப்பாங்க. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்த்ததுல நம்ம ஐயா மருதகாசி ஒரு பாட்டில் அதை கொண்டு வராரு. ஒருவேளை அதுவாக கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாருமே மருதகாசியினுடைய ரசிகர்கள். அதில் வண்ணக்கிளியில் அந்த பாட்டு ஒரு படத்தினுடைய தலைப்புக்காக மட்டும்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது இல்லை அதனுடைய மெயின் மோட்டிவ் வேற. அதை சொல்லுங்க சாமி. இப்போ நீங்கள் நம்ம வண்ணக்கிளியை பற்றி பார்த்துட்டே இருக்கிறப்ப அதான் ஒவ்வொன்றும் ஒரு முத்து தான் அந்த படத்தில் இருக்கிற பாட்டு. பர்டிகுலராக இந்த பாட்டில் அவர் என்ன சொல்வார்னா, அட்வைஸ் பண்ணுவார். மாட்டுக்கு சொல்கிற மாதிரி மனுஷனுக்கு சொல்லுவார். நீங்கள் டைரெக்டாக நம்ம சொன்னோம்னா கோச்சிப்பா. காட்டு மல்லி பூத்தி இருக்க காவல்காரன் பார்த்து இருக்க ஆட்டம் போட்டு மயிலக்கால தோட்டம் பார்க்குறான்னாரு. சொல்லிட்டு மாட்டுக்கார வேலை மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா, அங்கே மாட்டுக்கார வேலைன்னு வச்சாருங்க. ஆமாம், இது பட்டி தொட்டியெல்லாம் பிரபலமான ஒரு வார்த்தை. மாட்டுக்கார வேலைன்னு கிராமத்து ஜனங்களுக்கு அவங்க பாஷையில் நீங்கள் பாடிட்டீங்கன்னு வச்சுங்க சார், அவங்க கொண்டாடி தீர்த்துருவாங்க சார். அதை கொண்டாடி கண்டிப்பாக பாட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு காரணமாக இந்த மாட்டுக்கார வேலைன்னு பின்னாடி எம்ஜிஆர் அவர்கள் வந்து, ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு பல்ஸ் தெரியும் சார். இதை வச்சா இதை பிடிச்சா அவர் அதெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் பிற்காலத்தில். அதனால் வந்து மாட்டுக்கார வேலைன்றது ஒரு ஸ்டாம்ப்பு, அதை யூஸ் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஆமாம், பிரபலமான ஒரு சொல்லாயிடுச்சு அது. அப்போ தான் இந்த பாட்டில் சொல்கிறாரு, மாட்டுக்கார வேலை உன் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா, கோட்டை சுவர் போல வேலி இருக்கு, குத்தும் கருவேல முள்ளும் இருக்கு. ஆமாம், தோட்டக்காரன் கையில கம்பும் இருக்கு. அவன் வேற அங்க ரெடியா நிக்கிறான், அந்த ஒரே அடி. தோட்டக்காரன் கையில கம்பும் இருக்கு, சுத்தி சுழட்டவே தெம்பும் இருக்கு, எடுத்து விட்டான்னா உததான். அப்புறம் மாட்டுக்கார வேலை உன் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா, இதெல்லாம் இவ்வளவு தூரம் இருக்குதே நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேல உன் மாடு போச்சுன்னா மாட்டிக்கிடும் சொல்லிட்டு அடுத்ததில் சொல்றாரு, போகாத பாதையிலே போகக்கூடாது. இப்போ அட்வைஸ்க்கு வர்றாரு, போகாத பாதையிலே போகக்கூடாது, சும்மா புத்தி கெட்டு அங்கும் இங்கும் சுத்தக்கூடாது. மாட்டுக்கு சொல்ற மாதிரி மனுஷனுக்கு அடிச்சிடுறாரு. மாடாகவே மனுஷன் மாறக்கூடாதுன்ட்டாரு. இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்துட்டாரு. இது 2 வாட்டி சொல்லி பார்த்தாரு. சரி இப்படிலாம் இன்டைரக்டாக சொல்லக்கூடாது, டேய் உனக்கு தான்டா அப்படின்ட்டார். மாடாகவே மனுஷன் மாறக்கூடாது, மற்றவங்க பொருள் மேலே ஆசை வைக்கக்கூடாதுன்றார். அதான் புத்தர் சொல்ல கருத்தை இங்கே சொல்றாரு, மற்றவங்க பொருள் மேலே ஆசை வைக்கக்கூடாது, மாட்டுக்கார வேலை உன் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடான்றார். இந்த பாட்டில் நீங்கள் அதாவது 2 வகை இருக்குது சார். கவிஞர்கள் வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக ஒரு விஷயத்த சொல்கிறது, சுற்றி வளைச்சி ஒரு விஷயத்த சொல்லுது, பொட்டுன்னு தலையில் ஒரு போடுறது. இது சுற்றி வளைச்சி பொட்டுன்னு போட்டார். இதில் அதான் சார் வண்ணக்கிளி பாட்டு எல்லாமே ஹிட்டு. அதில் இந்த பாட்டெல்லாம் கிராமத்தில் சார் ஒன்று அவங்க ஈஸியாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துருச்சுன்னா நம்ம தேவர் பாணி தான். மட்டுக்கார வேலாவும் மட்டு கொஞ்சம் பார்த்துக்கடா, கிராமத்து இலக்கியம். அது அவன் வாயில் ஈஸியாக வரும். அது மாட்டை ஓட்டிகிட்டு போகிறப்பே இந்த பாட்டை பாடிட்டு, நான் என் வயசு காலத்து சின்ன வயசுலேயே நான் அதை ரொம்ப கேட்டிருக்கேன். காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரன் பார்த்திருக்க. இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்புன்னாரு. அந்த ஆணவ சிரிப்புக்கு ஒரு சிரிப்பு சிரிச்சிருவாரு. அடங்கி நடப்பவன் அசட்டு சிரிப்பு. இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு, பிஎஸ் வீரப்பா மாதிரி. கடைசியாக இது சங்கீத சிரிப்புன்னு சொல்லிட்டு அதுக்கு டெஃபனேஷன் கொடுக்காம அப்படியே விட்டாரு. அப்படியா அப்படின்னு சொல்லி இவருக்கு வச்சார் ஒரு ஆவர்த்தனம் போட்டு சிரிப்பார் சார் அதில்.